டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தம் முறிவடைந்தது. நேற்று அதிகாலை 2 மணி அளவில் இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதலில் 400 பாலஸ்தீனர்கள் பரிதாப மரணமடைந்தார்கள். 660 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். ஹமாஸ் அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காசா நகரம் என்கின்ற பகுதியில் ஒரு பாடசாலையில் நடைபெற்ற தாக்குதல் பெரும் சேதமாக இருக்கின்றது. நேற்று இரவு யுத்த நிறுத்தத்தை முடிப்பதற்கான காரணம் என்ன? இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இது பற்றி கூறுகின்ற பொழுது 2 தடவைகள் பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்கா வழங்கிய ஆலோசனைகளை ஹமாஸ் அமைப்பு நிராகரித்திருக்கின்ற காரணத்தினால் வேறு வழியில்லை, இந்த தாக்குதல் அவசியம் என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே ஹமாஸ் அமைப்பு இந்த பேச்சுவார்த்தை முதலாவது கட்டம், இனி 2வது கட்டத்திற்கு போகலாம் என்று கூறிய பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இல்லை, முதலாவது கட்டத்திலேயே நாங்கள் பேசலாம் என்று கூறியிருந்தனர். இந்த முதலாவது கட்டத்திற்கான அவர்கள் கூறிய முக்கியமான காரணம் இஸ்ரேலினுடைய முக்கியமான மத பண்டிகையும் ரமடான் பண்டிகையும் வருகின்ற காரணத்தினால் 2வது கட்டத்திற்கு போக வேண்டாம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த காரணம் உண்மை அல்ல என்பதை இப்பொழுது இந்த தாக்குதல் காட்டுவதாக இருக்கின்றது. எதற்காக தாக்கினார்கள்? இதற்கு 2 தினங்கள் முன்னதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய சிறப்பு உத்தரவின் பேரில் ஹவுதி ஆயுததாரிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டது தெரிந்தது. அந்த தாக்குதலை எதற்காக அமெரிக்கா நடத்தியது? ஹவுதி ஆயுததாரிகள் ஈரானினுடைய ஆயுதங்களை பெறுகின்றார்கள் என்று கூறியிருந்தாலும் இஸ்ரேல் இப்பொழுது நடத்த இருக்கின்ற தாக்குதல் முன்னரே தீர்மானமாகி இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த தாக்குதல் நடந்தவுடன் ஹவுதி ஆயுததாரிகளினுடைய தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி வரலாம் என்பதனால் முன்னரே அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்களா என்பது சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த அமைதி திட்டம் முறிவடைந்ததற்கான காரணம் இரு தரப்பிடையே நிலவிய ஈகோ பிரச்சனை என்று கூறப்படுகின்றது. அதேபோல இஸ்ரேலினுடைய தரப்பில் இருந்து ஹமாஸ் அமைப்பினுடைய படைகளினுடைய நடவடிக்கை அதிகமாக இருப்பதாகவும் அவர்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை உருவாக்கி இருப்பதாகவும் சுமார் 25,000 பேர் வரை புதிய படைகள் அங்கு காணப்படுவதாகவும் இது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் நெட்டன்யாகு தன்னுடைய மந்திரி சபையின் உயர்மட்டத்தை அழைத்து பேசி இருக்கின்றார். பணைய கைதிகளினுடைய தலைவிதி பெரும் பிரச்சனையாக போகப் போகின்றது என்று இதுவரை வெளியே வராது இருக்கின்ற பணைய கைதிகளினுடைய குடும்பத்தினர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினார்கள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தன்னுடைய இருத்தலுக்காக இந்த வேலையை செய்கின்றார் என்று அவர்கள் குற்றம் சுமத்தினார்கள். எதற்காக அவர் இருக்க வேண்டும்? அவரை பொறுத்தவரையில் ஊழல் வழக்கில் சிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் அரசு கட்டிலில் இருந்து இறங்குவாராக இருந்தால் ஊழல் வழக்கில் அவர் சிறை செல்ல வேண்டும். எனவே அரசு கட்டிலும் நாட்டை பதட்டமாக வைத்திருப்பதிலும் தன்னுடைய சொந்த இருத்தலுக்காக இத்தகைய வேலைகளை அவர் செய்கின்றார் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தினார்கள். இந்த நிலையில் நெட்டன்யாகு சென்ற மாதமே இந்த போருக்கான ஆயத்தங்களை செய்ய தொடங்கிவிட்டார். இப்படி ஒரு போரை நடத்துவதற்கு ஆதரவளிக்க தவறிய படைத்துறை ஜெனரல்கள் பலரை பதவியில் இருந்து தூக்கி வீசி இருக்கின்றார். தன்னை எதிர்த்த மந்திரிகளையும் பதவி நீக்கம் செய்திருக்கின்றார். இத்தகைய ஒரு போர் இப்பொழுது அவசியமில்லை, ஹமாஸ் அமைப்பு போருக்கு தயாரும் இல்லை என்று கூறியவர்களை அதிகார கட்டிலில் இருந்து தூக்கி வீசி இருக்கின்றார். சென்ற வார விடுமுறையில் உளவு பிரிவு தலைவர் சின் பெட்டையும் தூக்கி வீசுவதற்கு அவர் முயற்சி எடுத்தது குறிப்பிடத்தக்கது. இவருடைய தவறுகளை நோக்கி ஆபத்து வருகின்ற நிலையில் அதை தடுப்பதற்காக இந்த போரை ஓர் ஆயுதமாக எடுத்து வீணான பதட்டத்தை உருவாக்குகின்றார் என்ற குரல் பாலஸ்தீனத்தில் இருந்து கேட்கவில்லை, இஸ்ரேலில் இருந்து கேட்டிருப்பதுதான் முக்கிய விடயமாகும். மேலும் இஸ்ரேலிய பிரதமரை நோக்கி உளவு பிரிவு விசாரணைகள் கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதலை கண்டவுடன் அதற்கான சரியான திட்டமிடுகை இல்லாமல் இஸ்ரேலினுடைய படைகளை களத்தில் இறக்கியது தவறு என்கின்ற கோணத்தில் விசாரணைகள் வருகின்ற நிலையில் அத்தகைய விசாரணைகளுக்கு காரணமாக இருப்பவர்களை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் எப்படி பதவியில் இருந்து தூக்கி வீசுவாரோ அதுபோன்ற அரசியல் அதிகாரத்தை இஸ்ரேலிய பிரதமரும் பயன்படுத்துகின்றார் என்பது குற்றச்சாட்டாகும். இந்த நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஜெனரல் மேயர் இயல் ஜமீர் 2025 பதவியேற்ற நிலையில் மேலும் ஓராண்டு செல்லும் இந்த போர் முடிவதற்கு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்று முன்தினம் ஹவுதி அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தி டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த எழுத்தோட்டத்தின் பின்னதாக இந்த திரைப்படம் ஆரம்பமாகி இருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெற இருக்கின்ற பேச்சுவார்த்தையும் இப்படித்தான் வரப்போகின்றது என்பதற்கு இது ஓர் முன்னோட்டமா இல்லையா என்பதை ரஷ்ய அதிபரும் டொனால்ட் ட்ரம்பும் பேசிய பின்னர் வரப்போகின்ற தாக்குதல் இல்லாத நிலையா 2இல் 1 தீர்மானமாக போகின்றது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய பொய் அம்பலத்திற்கு வருகின்றது என்று தலைப்பு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. 24 மணி நேரத்தில் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவேன் என்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அதை புட்டினிடம் சரியான முறையில் பேசாமலும் உக்ரைனிடம் சரியான முறையில் பேசாமலும் தான் கனவில் நினைத்தது போல கொண்டு வந்திருக்கின்றார் என்பது அம்பலத்திற்கு வரப்போகின்றது.
கூறப்படுகின்றது. ரஷ்ய அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் பேசுகின்ற பொழுது, யாரை கேட்டு 24 மணி நேரத்தில் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்தீர்கள், யாரை கேட்டு 30 தினங்கள் போர் நிறுத்தம் என்று கொண்டு வந்தீர்கள், இதற்கான அடிப்படை உறுதிப்பாடுகள் என்ன என்று அவர் விசாரிக்கலாம் என்று முதல் கட்ட செய்தி வெளியாகி இருக்கின்றது. இரண்டாவதாக, புட்டினை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடன் நட்புறவை விரும்புகின்றார். தன் மீது போடப்பட்ட தடைகள் விலத்தப்பட வேண்டும் என்றும் விரும்புகின்றார். ஆனால் அவர் 24 மணி நேர யுத்த நிறுத்தத்தை விரும்பவில்லை. 24 வருடங்கள் செல்லுகின்ற அளவிற்கு யுத்தத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருக்கின்றது. மூன்றாவதாக, யுத்த நிறுத்தம் என்பது இப்போது தோல்வி படியில் நிற்கின்ற உக்ரைனுக்கு தனது படைகளை மீள்கட்டமைப்பு செய்வதற்கு வாய்ப்பாக போய்விடும் என்று ரஷ்ய அதிபர் கருதுகின்றார். சற்று முன்னர் பேட்டியளித்த டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்யர்கள் குர்ஸ்க் நகரத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம், உக்ரைன் அங்கு பின்வாங்கிவிட்டது, உக்ரைனிய படைகள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றன, எனவே குர்ஸ்க் நகரத்தை ரஷ்யர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றார். குர்ஸ்க் நகரம் என்பது ரஷ்யர்களுடைய நகரம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இங்கிலாந்தில் இருந்து வெளிவரும் பைனான்சியல் டைம்ஸ் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து தவறு என்றும், அப்படியொன்றும் உக்ரைனிய படைகள் 10,000 பேர் ரஷ்யாவினால் சுற்றி வளைக்கப்படவில்லை என்றும், பேச்சுவார்த்தைக்காக வேண்டியும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டியும் ஒரு கற்பனை கதையை அவர் புனைந்து விட்டிருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் காசாவில் வெடித்திருக்கின்ற இந்த யுத்தமானது உக்ரைனிலும் யுத்தம் மேலும் மோசமாக வெடிக்கப் போகின்றதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. காசாவில் அமைதி வந்தால் உக்ரைனில் அமைதி வரும், காசாவில் போர் வெடித்தால் உக்ரைனில் போர் வெடிக்கும் என்பதுதான் இதுவரையான நிகழ்வாக இருந்த காரணத்தினால் காசா மீது நேற்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதலும், நேற்று முன்தினம் ஹவுதி மீது நடத்தப்பட்ட தாக்குதலும், உக்ரைன் ரஷ்ய பேச்சுவார்த்தையும் இதுபோன்ற ஒரு அபாயமான நிலைக்கு செல்ல போகின்றதா என்கின்ற அச்சத்திற்கான முன்னோட்டமா என்பதை விவரிக்க மேலும் சில மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டும். ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ஐரோப்பிய நேரம் 2 மணி 4 மணிக்கு இடையில் பேசுவார்கள் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணம் KKS வீதியில் அமைந்திருக்கின்ற எவர் கிரீன் அச்சகத்தின் முன்னால் நிற்கின்றோம். எமது உலக செய்திகளை நூல் வடிவில் கொண்டு வருவதற்கான முயற்சியை முன்னெடுக்க இருக்கின்ற அச்சகமும் வடிவமைப்பாளர்களுமாகிய இவர்களினுடைய நிறுவனத்தை சந்திக்க செல்லுகின்றோம். எவர் கிரீன் அச்சகத்தினுடைய உரிமையாளர் அவர்களிடம் இப்பொழுது உலக செய்திகளை உருவாக்குவதற்கான முதல் பணியை ஒப்படைக்கின்றோம். அவருடைய காரியாலயத்தில் நின்று அவரிடம் ஒப்படைக்கும் இந்த சம்பவம் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருநாளாக அமைய போகின்றது. உலக வரலாற்றில் முதலாக உலக செய்திகளை உன்னதமான ஒரு திரைப்படம் போல விரைவாக எழுதி செல்வது எப்படி என்கின்ற ஓர் வாசிப்பு அனுபவத்தை தருவதற்காக இந்த படைப்பு வழங்கப்படுகின்றது. இதனுடைய வருகை வரலாற்றில் ஒரு சிறப்பு வருகையாக அமைய வேண்டும் என்று நாம் கூறியபடியே அவரிடம் வழங்குகின்றோம். இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.